ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10வது வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம். அப்போஸ்தலனின் அடையாளங்களில் பவுல் தன்னுடைய தரிசனத்தையும் மாம்சத்தில் கொடுக்கப்பட்ட முள்ளையும் குறித்து இங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். வசனம் 1 மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே. அதாவது ஒரு அப்போஸ்தலன் தனக்கு கிடைக்கிற தரிசனங்களிலோ அல்லது தன்னுடைய சரீரத்தில் கொடுக்கப்படுகிற வேதனையான முட்களினாலோ அவன் அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறதற்கு ஒன்றுமில்லை என்கிற காரியத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார். ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்துதல்களையும் சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன் என்று தன்னை குறித்து அத்தனையாய் தாழ்மையாய் வெளிப்படுத்துகிறார். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பாயிருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாது வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பாயிருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். அங்கே இருக்கக்கூடிய அப்போஸ்தலர்கள் இன்றைக்கு சொல்லுகிறது போல, நான் பரலோகத்திற்கு இப்போதான் சென்று வந்தேன், இப்பொழுது தான் தேவதூதனை சந்தித்தேன், அவரை சந்தித்தேன், பவுலை சந்தித்தேன், அவருக்கு கை கொடுத்தேன், தாவீதை சந்தித்தேன் என்று எல்லாம் அநேக காரியங்களை பெருமையாக பேசுகிறது போல 1வது நூற்றாண்டின் ஊழியத்திலும் கூட இப்படிப்பட்ட ஜனங்கள் கொரிந்து சபையில் இருந்தபடியினாலே பவுல் அப்போஸ்தலன் தன்னை மிகவும் தாழ்த்தி தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனத்தை குறித்து அங்கே கொரிந்து சபைக்கு அவள் எழுதுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் அருளிய தரிசனங்கள் வெளிப்படுத்துதல்கள் என்று அவர் தொடங்குகிறார். தன்னை குறித்து தான் என்று சொல்லி பெருமை பாராட்டாதபடிக்கு கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷன் என்று தான் தன்னை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருக்கு கொடுக்கப்பட்டவைகள் என்ன என்று அங்கே சொல்லுகிறார். அதாவது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் மற்றும் விசுவாசிகளுக்கு என்று முன் ஆயத்தம் பண்ணப்பட்ட சொல்லி முடியாத மகிமைகளை பற்றியதாக இருக்கலாம். மற்ற நிருபங்களிலிருந்து இந்த காரியத்தை அவருக்கு என்ன காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஏன்னா வசனம் 7 இந்த அதிகாரத்திலே சொல்லுகிறார், எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் என்று இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரோமருக்கு அவர் எழுதும் பொழுது 8வது அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லுகிறார், ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஆகவே அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகள் ஒரு மேன்மையான காரியங்கள் வெளிப்படுத்த முடிந்திருக்கும் என்கிற காரியத்தை இந்த வசனத்திலே நாம் புரிந்து கொள்ள முடியும். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில் தன்னுடைய உடன் ஊழியனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்று சொல்லி பவுலுக்கு அளிக்கப்பட்ட இந்த பெரிய ஸ்லாக்கியமும் வெளிப்பாடும் அவருடைய அப்போஸ்தல ஊழியத்தில் அநேக விதமான கடினமான துன்பங்களை சகித்து கொள்ள அவரை தகுதிப்படுத்துகிறதற்காக, அவரை பலப்படுத்தி அவர் அந்த ஊழியத்தை தொடர்ந்து நிறைவேற்றுகிறதற்காக, இக்காலத்து பாடுகளெல்லாம் பவுல் நீ படுகிறியே, இனி உன்னிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு அவைகள் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்பதை காட்டும்படியாகத்தான் இங்கே அவருக்கு அநேக மேன்மையான காரியங்கள் அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் 12வது அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தில் அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே அவர் சொல்லுகிறார், 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று தன்னை குறித்து சொல்லுகிறார். 3 வானங்கள் இருப்பதாக வேத வாக்கியங்கள் குறிக்கக்கூடியதாக இருக்கின்றன. முதல் வானம் பூமியை சுற்றிலும் இருக்கக்கூடிய மண்டலமாக அவைகள் வேதத்திலே தானியேல் 7வது அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில்
கொண்டு வரப்பட்டார் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 2வது வானம் என்பது ஆதியாகமம் 1வது அதிகாரம் 14 18 வரையிலும் நாம் பார்க்கும் பொழுது அங்கே நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய இடத்தை அது குறிக்கக்கூடியதாக வானம் என்கிற ஆகாய விரிவென்று சொல்லப்படுகிறது. வேதத்தில் 2வது வானம் என்று அது சொல்லப்படுகிறது. 3வது வானம் என்பது பரதீசு என்று சொல்லி இங்கே பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். 3வது 4வது வசனங்களிலே அதை அவர் தெளிவாக சொல்லுகிறார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பாயிருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அதாவது அங்கே போய் இவர் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்க முடியல. ஆனால் அங்கே பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தை குறித்து இங்கே அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். வெளிப்படுத்தல யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின அந்த விசேஷத்திலே 2வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது தேவனுடைய வாசஸ்தலமாகவும் மரித்து போன எல்லா விசுவாசிகளின் வீடாகவும் இந்த 3வது வானத்தில் இருக்கக்கூடிய பரதேசு என்கிற இடம் இருக்கிறது என்பதை வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். 2 கொரிந்தியர் 5:8 பவுல் இதைத்தான் பார்த்தபடியினாலே அவர் சொல்லுகிறார், நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். மேன்மையெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டார். ஆகவே ஊழியத்தின் நிமித்தம் படுகிற பாடுகள், ஊழியத்தின் நிமித்தம் வருகிற வேதனைகள், உபத்திரவங்கள், இவைகள் எல்லாமே இக்காலத்து பாடுகள் எல்லாமே நான் பார்த்து வந்த அந்த மேன்மைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்கிறபடியினால இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம் என்று இந்த கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். பிலிப்பியர் 1:23 ஏனெனில் இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாக இருக்கும் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வசனம் 5:6 என்னை குறித்து என் பலவீனங்களையே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன், மேன்மை பாராட்ட மனதானாலும் நான் புத்தியினன் அல்ல. பவுலுடைய பாஷையில் மேன்மை பாராட்டுகிறவன் எல்லாருமே ஒரு பைத்தியக்காரன், ஒரு சொஸ்த புத்தி உள்ளவன் அல்ல என்கிற காரியத்தை தான் அவர் அங்கே முன்வைக்கிறதை பார்க்கிறோம். ஒரு அப்போஸ்தலனுடைய தரிசனங்கள், மேன்மைகள் அவனுக்கு அதிகமாய் காட்டப்பட்டிருந்தாலும் அவனுடைய ஊழியத்தில் இன்னும் அதிகமான பாடுகளையும் இன்னும் அதிகமான பிரயாசங்களையும் அவன் பட வேண்டும் என்கிற காரியத்தின் நிமித்தமாக அவனுக்கு அநேக வெளிப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதை குறித்து அவன் அத்தனையாய் பெருமை பாராட்டாதபடிக்கு அவன் அடக்கி கொண்டு அவன் அருமையாக இந்த சத்தியங்களை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். பவுலினுடைய தரிசனம். அதற்கு அடுத்தபடியாக பவுலுடைய மாம்சத்தில் இருந்த ஒரு முள்ளையும் குறித்து அவன் எழுதாமல் இல்லை. 7ஆம் வசனத்தில் அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். முள் என்கிற வார்த்தை வேதனை, துன்பம், உபத்திரவம், தாழ்மைப்படுத்துதல் அல்லது சரீர பலவீனங்கள் ஆகியவற்றை நினைவூட்டுகிறதே அன்றி பாவ சோதனைகள் அல்ல. இன்றைக்கு அநேகர் பாவ சோதனையில் பவுல் ரொம்ப சிக்கி கொண்டு இருந்திருப்பார் போல், அதனால தான் அவர் அப்படி சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார்கள். பவுல் சொல்லும் பொழுதே கொரிந்துக்கு எழுதும் பொழுது, என்னிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணேன், ஆகிலும் நான் நீதிமான் ஆகிறதில்லை, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே என்று சொல்லுகிறார். ஆகவே முள் என்பது நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிற வேதனையை, நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிற துன்பத்தை, உபத்திரவத்தை, நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மைப்படுத்துகிற காரியங்கள் அல்லது சரீர பலவீனங்கள் ஆகியவற்றைத்தான் நினைப்பூட்டுகின்றன. அதை கலாத்தியருக்கு அவர் எழுதும் பொழுது 4வது அதிகாரம் 13-14 உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு 1ஆம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவதூதனைப் போலவும் கிறிஸ்து இயேசுவைப் போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று பவுல் சொல்லுகிறார். அவருடைய சரீரத்தில் காணப்பட்ட பலவீனம்
அவர் தனக்கு கிடைத்த அந்த மேன்மையான தரிசனத்தை குறித்து மேன்மை பாராட்டாதபடிக்கு அவருக்கு கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். அந்த முள்ளை குறித்தவர் சொல்லுகிறார், எனக்கு வருகிற பலவீனம், எனக்கு வருகிற நிந்தை, எனக்கு வருகிற நெருக்கம், எனக்கு வருகிற துன்பம், என்னுடைய வாழ்விலே நான் சந்திக்கிற இடுக்கண்கள், இவைகள் எல்லாவற்றிலும் நான் பிரியப்படுகிறதற்கு காரணம், ஒரே காரணம், என்னுடைய சரீரத்தில் ஆண்டவருடைய கிருபை என்று சொல்லக்கூடிய அவருடைய பிரசன்னம், அவருடைய தயவு, அவருடைய வல்லமை என் சரீரத்தில் தங்கி கொண்டு இருக்கிறபடினால இவைகளிலே நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய பலவீனங்களும் சோதனைகளும் அதிகமாக அவருடைய சித்தம் நிறைவேற்றும்படியாக அதிகமான கிருபைகளை தேவன் கொடுக்கிறார் என்கிற சத்தியத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பவுலினுடைய அந்த முள்ளின் காரியத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? இது சத்ருவினால் ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. அவருக்கு கிடைத்த வெளிப்பாடுகளில் அவர் பெருமையடையாமல் அவரை காத்து கொள்ளுகிறதற்காக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி கொடுக்கப்படும் பொழுது தேவனுடைய கிருபையை பவுல் சார்ந்திருக்கும்படியாக அது செய்தது என்கிற சத்தியத்தை புரிந்து கொண்டு நம்முடைய சரீரத்திலும் இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படும் என்று சொன்னால் இது சத்ருவினால் கொடுக்கப்படுகிற காரியம், நாம் உயர்த்தாதபடிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம். அதே போல் தேவனுடைய கிருபையை மாத்திரம் சார்ந்து வாழக்கூடிய காரியமாக அது நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று புரிந்து கொண்டு பவுலைப் போல நாமும் சொல்ல வேண்டும். பலவீனங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், துன்பங்கள், இடுக்கண்கள், இவைகளிலே நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்ல வேண்டும். அப்பொழுது தான் நாம் ஆண்டவருக்காக அநேக வேலைகளை, பிரயாசங்களை நாம் செய்ய முடியும். நம்முடைய துன்பங்கள், மாம்சத்தில் உள்ள முள்களை தாங்கிக் கொள்ள அவர் இந்த காரியங்களை கொடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவரை நெருங்க ஆண்டவர் ஆறுதலையும் பலத்தையும் அதிகமாக தருகிறார் என்கிற காரியத்தையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அதைத்தான் பவுல் 1 கொரிந்தியரில் அவர் 10வது அதிகாரம் 3வது 13வது வசனத்தில் சொல்லுகிறார், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடே கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆகவே ஒரு அப்போஸ்தலனுடைய வாழ்விலே அநேக மேன்மையான காரியங்களை ஆண்டவர் அவர்களுக்கு காண்பித்து ஊழியத்தில் அவர்களை ஊக்குவிக்கவும் அதிகமாய் பிரயாசப்படவும் கடைசி வரையிலும் நிலைத்திருக்கவும் செய்ய வைக்கிறார். அதே போல அந்த மேன்மை நிமித்தம் அவர்கள் உயர்த்தி விடாதபடிக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே அநேக நெருக்கங்கள், அநேக இடுக்கண்கள், அநேக உபத்திரவங்கள், அநேக பாடுகளின் வழியாக ஆண்டவர் நடத்தி செல்லுகிறார். ஆண்டவரை நெருங்க நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவங்களின் மத்தியில் தேவனுடைய ஆறுதல்களை கொடுத்து அவர் அதிகமாக நமக்கு ஓட கிருபைகளை, அதாவது தேவனுடைய பிரசன்னத்தையும் தயவையும் வல்லமையும் தந்து நம்மை பலப்படுத்துகிறார் என்பதை புரிந்து கொண்டு வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.